இங்கே யாரும் புதுசாலாம் சொல்லலை, தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லலை. நாங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறோம், புதுசாக சொல்கிறோன்னா பொய் சொல்கிறோன்னு அர்த்தம். தீர்க்க தரிசனமாகவும் சொல்லலை, புதுசாகவும் சொல்லலை. மத்திய 24 உள்ளதையும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் உள்ளது தான் சுற்றி 2000 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், வேறு புதுசாக ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலத்தில் நடைபெற தொடங்கி விட்டது என்பதை ஆதாரத்தோடு சொல்கிறோம். அதுதான் புதுசு. ஆமாம், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த ₹1 1 கிலோ அரிசி கலைஞர் காலத்தில் போட்டாங்கன்னா, அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாலே பைபிள் எழுதியாச்சு. நம்ம முதல் சீடிலே போட்டோம் இல்லைங்களா? 108 ஆம்புலன்ஸ் ஊர் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்குன்னா, இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாலே எழுதிட்டார் பைபிளில் இல்லைங்களா? பல அடையாளங்கள். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆமாம், அந்த வசனத்தை கொண்டு அதன்படி வேத வார்த்தைகள் நிறைவேறுகிற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி அடையாளங்கள் கர்த்தர் சொன்னது தான். அந்த அடையாளங்கள் நிறைவேற தொடங்கி விட்டது அப்படிங்கிறத சொல்லி எங்களை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அடுத்த அடையாளமாக பஞ்சம், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது நம்முடைய காலத்தில் அதிகமாக வர தொடங்கி விட்டது.